யாருன்னு பாக்குறோம்? இயேசு கிறிஸ்துன்னு பாக்குறோம். அப்போ இங்க குமாரன் இயேசு என்ன சொல்றாரு? குமாரன் இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்றாரு. அப்ப குமாரன் இயேசு எப்படி விடுதலை ஆக்கிட்டு போனார் நம்மள? போயிறாரா? எப்படி சொன்னாரு? ஆவின் அதிகாரத்தோட என்ன பண்றாரு? சொல்றாரு, இன்னைக்கு நான் கூட வரேன், சும்மாலாம் ஜெபம் பண்ணிட்டேன், என்ன பண்றாரு, நீங்க சுகப்பெற்றுக் கொண்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவர் சுகப்படுத்தின மாதிரி இந்த நாள்ல நடக்குதா? ஒரு இடத்துல நடக்குது, ஒரு இடத்துல இல்ல. ஏன்னா அந்த இடத்துல என்ன இல்ல? ஆவின் வல்லமை இல்ல. அந்த ஆவின் வல்லமை இருந்தாதான் நம்ம என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்துவை போல நம்ம சுகப்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்துவை போல அதிகாரமா நம்ம சொல்ல முடியும். அப்ப அந்த வார்த்தைக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, ரட்சிப்பு உண்டு. அந்த வார்த்தைக்கு எல்லாமே உண்டு. அது எதற்காகனா, இப்ப குமாரன் இயேசு வந்துட்டாருப்பா, என்ன பண்ணிட்டாரு? அவரை நம்ம யாருன்னு தெரியும், நமக்காக ஒரு ஜீவனை கொடுத்தாரு, நம்ம பாவத்துக்காக அவர் மரித்தாரு. என்ன பண்றாரு? அவர் நாமத்தின் நிமித்தம் எல்லாருக்கும் என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாரு? என் நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுவீங்க, விடுதலையாக எல்லாமே நடக்கும். ஆனா மரித்தான போற இடம் ஒண்ணு இருக்கும். அது என்ன இடம்? ஒண்ணு பரல. வெறும் குமாரன் என்ன பண்ற? நம்ம விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவ விசுவாசிகள். அப்பொழுதே நீங்களும் உங்க வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று இருக்குது. ஆமென். இன்னும் மாமனார் யார் அது இருக்கிறாங்களோ ரட்சிக்கப்படாத, அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. அததான் அங்க சொன்னார் அவரு. அதனால என்ன பண்ணலாம்? நம்ம ரட்சிக்கப்பட்டா குடும்பமே ரட்சிக்கப்படும். அந்த ரட்சிப்பு என்ன பண்ண எதனால வரும்னு சொல்றாரு? நம்ம வார்த்தையை பிடித்து கொண்டு நிச்சயமா நம்ம அதை விசுவாசிப்போம். விசுவாசி குமாரன் இயேசு என்ன பண்ணோம்? நம்மளுக்கு விடுதலை கொடுப்பாரு, நிச்சயம் நம்மளுக்கு இருக்குது. ஆனாலும் நம்மளுக்கு எதுனா இருக்காங்க, ஆவியானவர் கிரியை ஒன்று உண்டு. அவர் மரிச்சது நிமித்தம் நம்மளுக்கு எங்க வைக்கிறாராங்க? அவர் மரிச்சு எங்க போனாரு? பரலோகத்துக்கு போய் நம்மளுக்கு என்ன பண்றாரா? பரிந்து பேசுறாரு. ஒவ்வொருவரோட என்ன பண்றாரு? நித்தியத்துக்கு போவதற்காக நம்மள சுத்தம் செய்யறாரு, நம்மளோட இடைப்படுறாரு. இதெல்லாம் செய்யறது யாருன்னு நம்ம இங்க பாக்கலாம். பாருங்க, மாமிசமானது ஒன்றுக்கு உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது. என்ன சொல்றாருங்க? எது உயிர்ப்பிக்குதாம்? ஆவி மாத்திரம் உயிர்ப்பிக்குது. மாம்சம் எப்படி இருக்குதாம்? ஒன்றுத்துக்கும் உதவாதுன்றாரு. அப்போ இங்க என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? இன்னைக்கு என்ன பண்றோம்? மாம்சம் தான் அவரை நம்ம பாக்குறோம். அநேக பேரு நான் பாக்கலப்பா, இனிமேல் ஆவியார தான் அவரை பாக்குறோம். நம்ம பாதி பேர் எப்படி பாக்குறாங்க? முக்காவாசி பேர் அவரை மாம்சமா தான் பாக்குறாங்க. ஆவிய யாருமே உணரல, பார்க்கல. அதனால என்ன பண்ணல? அவருடைய அருமை யாருக்குமே தெரியல. ஆவியாருடைய கிரியைகள் என்ன என்பதே தெரியாது. ஆவியானவருக்கு சிலருக்கு என்ன பண்ணோம்? இங்க இருக்கிறவங்களுக்கு யாருமே தெரியாம வந்தாரு. குமாரன் இயேசு என்ன பண்றாரு? குமாரன் இயேசு நமக்கு பிடிக்கும் போது அவர் என்ன பண்றாரு? நமக்கு விடுதலை கொடுக்குறாருதா இல்லன்னு சொல்லல. நம்ம நம்புறோம்னா, ஏன்னா நம்ம முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்காரு, யாரு நம்பி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்க்கிறோமோ கண்டிப்பா அவர் என்ன பண்றாரு? அதை கேட்டு விடுவிக்கிறார். அநேக காரியங்கள் அவருக்கு விடுதலை உண்டாகுது, இல்லாத இல்ல. இந்த விடுதலைக்கு அடுத்து நம்ம ஒரு இடத்துக்கு போ, விடுதலைக்காகவே இயேசு கிறிஸ்து கிட்ட ஓடையாருங்க அநேகம் இருப்பாங்க மாம்சமா. அப்போ இந்த விடுதலை தாண்ட உடனே ஒரு இடம் நம்மளுக்கு இருக்குது. அந்த இடம் எதுன்னா கண்டிப்பா அது நித்தியத்துக்கு போற இடமா இருக்கும், அது ஆவிக்குரிய ஜீவியமா இருக்கும். இது தெரியாத அநேக ஜனங்கள் என்ன பண்றாங்க? இன்னமும் மூட நம்பிக்கை என்ன பண்றாங்க? குமாரன் இயேசு மாத்திரம்தான். அவர்கிட்ட நம்ம போனா என்ன பண்ணலாம்? அவரை தேடலாம், அதை பார்த்து என்ன பண்ணலாம்? அந்த உருவத்தை பார்த்து நம்ம ஜெபிச்சிடலாம். எத்தனையோ சொல்லுவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்க சிபிஎம்ன்றதுனால இந்த இதுவெல்லாம் எங்களுக்கு தெரியாது, சொல்றது இதெல்லாம் பண்றதெல்லாம் தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்க? அவரை பார்த்து மன்றாடி என்ன பண்ணுவாங்க? அந்த சிலைய பார்த்து 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 ஒண்ணு செஞ்சுட்டே வருவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் என்ன பண்ணல? இதெல்லாம் எப்படி? எந்த நம்பிக்கை இதெல்லாம்? என்ன நம்பிக்கை இதெல்லாம்? மாமிசத்தின் மேல் தான் நம்பிக்கை. மாம்சமா வந்தாரு, என்ன பண்ணாரு? எல்லாரையும் சுகம் கொடுத்தாரு, எல்லாருக்கும் என்ன பண்ணாரு? அற்புத அடையாளம் செஞ்சாரு, பாவத்தை மன்னித்தாரு. ஒரு நாள் அவர் மறைச்சு போயிட்டாரு. எங்க போனாரு? என்ன பண்ணாரா தெரியுமா? தெரியாது.
அதனாலதான் இங்க சொல்றாரு மாம்சம் என்ன பண்ணிச்சான் ஒன்றுத்துக்கும் உதவாது. ஆனா இயேசு கிறிஸ்து மாம்சம் என்ன பண்ணிச்சான் எல்லாருக்குமே மாம்சம் உண்டு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் இந்த மாம்சத்தின் படி தான் ஜீவிக்கிறோம். ஆனா ஆவின் வசனம் ஆவின்படி ஜீவிக்கிறது எப்படின்ற பாருங்க பாருங்க எதுல ஜீவன் உண்டுன்னு நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். வசனங்கள் ஆவியும் ஜீவனமா இருக்கிறதா. எது ஆவியும் ஜீவனமா இருக்கிறது? அவர் கொடுத்த இந்த வார்த்தையும் வசனமும் மாத்திரமா நமக்கு எப்படி இருக்குதா ஆவியும் ஜீவனமா இருக்கு. அப்போ ஆவியானவருடைய செயல் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுமா அந்த இடத்துல விடுதலை ஆகும். அந்த வார்த்தை இல்லைன்னா அவர் அதிகாரமா சொல்லி இருக்க மாட்டார். இந்த பிசாசு அவரை விட்டு போயே இருக்க முடியும். அதனாலதான் நம்மளுக்கு என்ன பண்றான் வார்த்தையும் அறிவீர்கள் அது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என வார்த்தையின் பிரகாரம் நீங்க என்ன பண்றாரு வசனத்துல உண்டா இந்த வசனம். இந்த ஜீவன் என்பது நம்ம மாம்சத்துக்கு குறிக்கும், நம்ம நித்தியத்துக்கு போகிற ஆன்மாவுக்கு குறிக்கும். அதனாலதான் என்ன பண்றாரு இன்னொரு இடத்துக்கு நமக்கு சொல்றாரு பாருங்க வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவி ஆகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் என்ன சொல்ற முதல்ல யார் வேண்டிக் கொள்றதாம் இயேசு பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். சும்மா கிடைச்சிருமா அவரே வேண்டிக்கிறாராம். இங்க யாருக்கு சொல்றாரு இங்க யாருக்கு சொல்றாருன்னா சீஷர்களுக்கு சொல்றாரு. நான் போயிடுவேன் மறித்து நான் போனவனே யார்கிட்ட போய் வேண்டுவேன் பிதாவிடத்துல போய் நான் வேண்டுவேன். அப்ப பிதாவானவர் உங்களுக்கு யார் அனுப்புவாராம் சத்திய ஆவியானவர் ஒருவர் அனுப்புவாராம். தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு தெரியுமா? இது உண்மையான இது ரகசியம். ஏன்னா இதுதான் வார்த்தை. இந்த வார்த்தையில தான் இது இருக்கு. இதுதான் சத்தியம். அப்ப இந்த சத்தியத்தை நம்ம அறியும் பொழுதுதான் நம்மளுக்கு என்ன பண்ணுமா ஆவியானவர் துணையை இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு அனுப்புவார். முதல்ல என்ன பண்றது சத்தியத்தை அறிவது சத்தியம் விடுதலை ஆகிச்சு. குமாரன் இயேசு விடுதலையான மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அது நம்பிக்கை. எது நம்பிக்கை? குமாரன் இயேசு விடுதலையானால் மெய்யா விடுதலை ஆவீர்கள் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை மேலிருந்து நீங்க எதுக்கு போனோம் விசுவாசத்துக்கு போனோம். இந்த விசுவாசத்துல போய் நீங்க நிலைச்சு நின்னுட்டீங்கன்னா அங்க யார் அனுப்புவாராம் அவரு சத்திய ஆவி அனுப்புவாராம். என்ன பண்ணோம் கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவிடத்திலே நம்ம கேட்கணும். பிதாவிடத்திலே நம்ம என்ன பண்ணோம் எனக்கு சத்திய ஆவி யாருன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்றாராம் பாருங்க பின்னாடி சொல்றாரு பாரு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. நம்ப மாட்டாங்க. இதுதான் உண்மை. இன்னைக்கு நம்புறாங்களா ஆவியானவர் இருக்கிறாருன்னு? நம்புறாங்களா? அநேகருக்கு தெரியாது, நம்ப மாட்டாங்க. அடையாளம் கேட்பாங்க. அற்புத செய்யறதுக்கு என்ன பண்ற அவர் உள்ள அடையாளம் என்பது அது உணர்வு பூர்வமானது. அடையாளம் என்பது உணர்வு பூர்வமானது. அவரோடு இடைப்படும் போதுதான் இந்த மறுரூபம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மறுரூபம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு இடத்துல அது கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பா தெரியும். அது யாருக்கு தெரியாது இருக்காது. ஒரு இடத்துல போய் என்ன பண்ணுவாராம் பிதாவானவர் போய் பிதாவை நோக்கி என்ன பண்ணுவாராம் இயேசு கிறிஸ்து எலியா என்ன பண்ணுவாங்க எலியாவை பார்ப்பாங்க 3 பேரை. அப்ப போறாங்க பாரு மறுரூபம். அப்ப அந்த மறுரூபம் ஆக்கப்படுவது என்பது எப்படி அவர் ஆக்குறாரு? இந்த ஆவியானவர் தானே அவர் கேட்டி அனுப்புறாரு. மகிமை பெற்றுக்கொண்டு அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ அந்த மகிமைய அநேகருக்கு சத்திய ஆவியானவே யாரும் தெரியாது. அது யாரு ஆவியானவர் கேட்பாங்க. அது யாருன்னு அநேகருக்கு தெரியாது. அதனால்தான் அவர் சொல்றாரு அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் யார் அறிவாங்களாம்? உண்மை உள்ளவர்கள் அவர் என்ன பண்ணுவாங்களாம் இயேசு கிறிஸ்து நிமித்தம் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இவர்கள் மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும் அந்த சத்திய ஆவியானவரை அறிய முடியும். மேல்டோ இந்த சத்தியத்துல உறுதியா நிக்கிறாங்க பத்தியா உணர வைப்பாராம். அவங்களுக்கு உணர்வு அடையத்தக்க இருதயத்தை வைப்பாராம். உணர்வு அடையத்தக்கதான் என்ன பண்ணாராம் கண்களையும் காதுகளையும் அவர் வைக்கிறேன். அதனாலதான் அதுதான் சத்திய ஆவியானுடைய வேலை. அதுதான் ஆவியானுடைய வேலை. அதுதான் காதுடன் கேட்கப்படுவது வெளிப்படுத்த சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? எந்த காது? யாருக்கு காது இல்லாத இருக்குதா? கண் இல்லாத இருக்குதா? எது இல்லாம இருக்கு? இருக்குல்ல. மாம்சமா எல்லாருக்குமே எல்லாம் இருக்கு. ஆனாலும் அங்க உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு.
அந்த இடம் தான் ஆவியானவர் கிரியை செய்கிற இடம். உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போ நமக்குள்ளவே அவர் வச்சுட்டு, அதனால அவர் என்ன சொன்னாரு, நீங்களே நீங்களே என் ஆலயம். இன்னைக்கு ஓடுறோமே, அதனால என்ன பண்ணோம், நாமளே அந்த ஆலயமா இருக்கிறதுனால இந்த ஆலயத்தை நம்ம கெடுத்து போடாத வண்ணமா இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த சரீரத்துல நம்மிடத்துல ஆளுக செய்கிறபடினா அந்த ஆவியானவரை நம்ம என்ன பண்ணோமா, இந்த சத்தியத்தின்படி, சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி என்ன பண்ண, வார்த்தை தான் சத்தியம், சத்தியம் தான் வார்த்தை, அதுதான் உண்மை. அந்த உண்மையான இயேசு கிறிஸ்து தான் நம்மளோட கூட என்ன பண்ணுவாரு, இடைப்படுவார். அவரே நம்மளுடைய ஆலயமா இருக்கிறபடினா இந்த ஆலயத்தை அவர் சுத்தம் செய்ய முடியுங்கள். அவர் உங்களுக்குள்ளவே தான் இருக்கிறாரு. அவரை நம்ம என்ன பண்ணோமா, எதன் மூலியம் அவரை வெளிக்கொண்டு வரணுமா, எதன் மூலியம் கொண்டு வரணும், வார்த்தை நிமித்தம் தான் அவரை கொண்டு வரணும். அதனாலதான் சொல்றாரு, சத்தியமான இந்த வார்த்தை, இந்த வார்த்தையோடு நம்ம இடவே பார்க்கலாம். எதனால நமக்கு விடுதலை உண்டு.